சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அதில் என்ன சந்தேகம்? அதோடு உன்னுடைய அவரும் உன் அண்ணனும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்களே. இந்நிலையில் அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வீணாக உன் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே. பூங்கோதை, நீ சொல்வதை கேட்கும் போது மனதிற்கு சற்று ஆறுதலாக உள்ளது. ஆனால் மீண்டும் என்னடி ஆனால்? நானே அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவேனோ என்று அச்சமாக இருக்கிறதடி. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ தைரியமாக இரு. இல்லையடி, நான் அவரோடு பழகும் போதெல்லாம் அவர் சற்று தயக்கத்தோடு தான் இருப்பார். ஏனென்று கேட்டதற்கு நம் காதலால் இரு நாடுகளுக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்று யோசிப்பார். ஆனால் நான் தான் அவ்வப்போது அவருக்கு தைரியம் சொல்வேன். இப்போது இப்படிப்பட்ட கனவு வந்த பின்பு அவர் சொன்னபடி நடந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இதற்காக நீ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒருவேளை நீ சொல்வது போல் அவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மாமன்னரே அதற்கு தடையாக இருந்தாலும் உன் அண்ணன் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பார். ஏனென்றால் உன் அவர் மீது உன் அண்ணன் உன்னதமான அன்பை வைத்துள்ளார். எப்போது அவர் பலம் பிடிக்கும் போட்டியில் விட்டு கொடுத்து உன் அண்ணனின் கை ஓங்கும்படி செய்தாரோ அப்பொழுதே உன் அண்ணனின் உள்ளத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து விட்டார் உன்னவர். நீ சொல்வது உண்மைதான். ஆனால் என் காதலால் அந்த உயர்ந்த இடத்திலிருந்து அவரை என் அண்ணன் தூக்கி எறிந்து விடுவாரோ என்று அச்சமாக உள்ளது. காதல் என்றாலே இப்படி வலியோடு தான் இருக்குமாடி? பின் காதல் என்றால் சாதாரணமானதாக எண்ணிவிட்டாயா? எதிர்ப்பு இருந்தால் தானடி காதலுக்கே பெருமை. அதை எதிர்த்து போராடி ஜெயித்து வாழ்வது தானடி காதல். இன்பம், துன்பம், சோகம், துக்கம் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் தானே அந்த வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும். நீ எதையோ நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக இரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூங்கோதை, இப்போது தானடி எனக்கு சற்று தைரியம் ஏற்பட்டிருக்கிறது. மன்னவா, 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 தங்களைத்தான் அழைக்கிறேன். செந்திலையாரே, வாருங்கள். தாங்கள் எப்போது வந்தீர்கள்? வெகு நேரமாக இங்கு நின்று தங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மன்னவா. தங்கள் முகத்தில் தோன்றி தோன்றி மறையும் வேதனை கோடுகள் என்னையும் கலங்க வைக்கின்றன. இனியும் இந்த நிலை நீடிக்கக் கூடாதென்றுதான் அருகில் வந்து அழைத்தேன். அப்படி எதை பற்றி நீங்கள் இப்படி தீவிரமாக யோசிக்கிறீர்கள்? தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது செந்திலையாரே? நாம் பெருமையோடு நினைத்து பார்த்து மகிழ்வதற்கு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியாவது இருக்கிறதா? எடுத்த காரியம் எதிலாவது வெற்றி கண்டிருக்கிறோமா? அது அது ஏன் தயக்கம்? சொல்ல முடியவில்லை அல்லவா? ஏனென்றால் சொல்வதற்கு ஏதும் இல்லை. வில்லவனை, அந்த சோழ மன்னன் கரிகாலன் உலாவரும் பொழுதே இனி அவன் எப்பொழுதுமே உலவ முடியாதபடி செய்துவிடு என்று சொல்லி அனுப்பி வைத்தோம். ஆனால்
வில்லவன் கரிகாலனை கொல்வதற்கு முன்னால் வேறொருவன் குறுக்கிட்டு வில்லவனை கொன்றுவிட்டான். கொடுங்கோலை மடலோடு அனுப்பி வைத்தோம். பாண்டியர் படை இங்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தி வைப்பதற்காக. ஆனால் அவன் நம் கானகத்தின் எல்லையை தாண்டுவதற்கு முன்பாகவே யாரோ ஒருவன் அவன் மூச்சையே நிறுத்திவிட்டானே. காடவன் சென்றான். பாண்டிய படைத்தலைவனையும் கண்டான். மடலை தந்துவிட்டு திரும்பி வந்தானா? மடலை தந்ததனால்தான் பாண்டியர் படை நின்றுவிட்டது என்பது புரிந்தது. ஆனால் காடவன் சடலம்தான் இங்கு கொண்டு வந்து வீசி எறியப்பட்டதை தவிர யார் அவனை கொன்றார்கள் என்று கூட தெரியவில்லையே. இப்படி ஒவ்வொன்றிலும் நமக்கு தோல்விகளே ஏற்பட்டுள்ளது. இவற்றிற்கெல்லாம் மேலாக நம்மைச் சேர்ந்த ஒருவன் நமக்காக பாடுபடுவதற்காகவே அந்த கரிகாலன் குடும்பத்திற்குள்ளேயே புகுந்தவன். ஆனால் இன்று ஏதும் செய்ய முடியாதபடி சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறானே. அவனை நினைத்தால்தான் என் நெஞ்சம் குமுறுகிறது. தாங்கள் சொல்வது யாரை பற்றி என்பது தங்களுக்கு தெரியவில்லையா? விஜயபூபதியை தாங்கள் மறந்துவிட்டீர்களா செந்தலையாரே? இல்லை மன்னவா, இல்லை. விஜயபூபதிக்கும் தங்களுக்கும் இருந்த நட்பை பற்றி நான் அறியாதவனா என்ன? அழும்பில் வேளார் என்று புகழ்பெற்ற விஜயபூபதி தங்கள் தோளோடு தோள் நின்ற தோழர் அல்லவா? தங்களுக்கு துணையாக நின்ற வேளிர்கள் அனைவருமே ஒரு கட்டத்தில் தங்களை விட்டு பிரிந்து சென்றபோது எந்த நிலையிலும் என் நண்பனை விட்டு வந்துவிட மாட்டேன் என்று துணையாக வந்தவன் அல்லவா? அவனும் நானும் இணைந்து வகுத்த திட்டத்தின்படி அனைத்தும் நடந்திருந்தால் இந்நேரம் அந்த கரிகாலன் வீழ்ந்திருப்பான். சோழ மண்டலத்தின் அரியணையில் என்னை அமர வைத்து அழகு பார்த்திருப்பான் என் அருமை நண்பன் விஜயபூபதி. ஆனால் இருவரும் வேந்தரோடு இணைந்து சென்று நடத்திய வெண்ணிப்போர் நம் எண்ணத்திற்கு மாறாகல்லவா நடந்துவிட்டது? சேரலாதன் மார்பில் வேல் பாய்ந்து சாய பாண்டியன் புறமுதுகிட்டோட வேளியர்கள் சிதறி ஓடினார்கள். அதனால் அல்லவா தாங்கள் கானகத்திற்குள் வந்து மரமாளிகை அமைத்து மறைந்து வாழ நேர்ந்தது. அந்த நிலையிலும் தங்களை பிரியாத ஒரே நண்பன் விஜயபூபதிதானே. ஆனால் அவன் எனக்கு துணையாக இருக்கும் நண்பன் என்பதை அறியாத கரிகாலன் தன் தங்கையை வேளிர்களில் ஒருவனுக்கு மணம் முடித்து வைக்க வேண்டும் என்று மணமகனை தேடினான். அழுந்தூர் வேளிர்குடி அதற்கு முன்பாகவே சோழர்களோடு மன உறவு வைத்திருந்த குடி என்பதால் அதன் வழியில் வந்த விஜயபூபதியை தேர்ந்தெடுத்தான் கரிகாலன். இருப்பினும் விஜயபூபதி அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லையே. தனது நண்பன் இருங்கோவேளின் பகைவனுக்கு நான் மாப்பிள்ளையாக செல்வதா என்று தயங்கிக் கொண்டிருந்தானே. ஆம் செந்தலையாரே, அந்த நேரத்தில் நான் அவனை சந்தித்து நீ கரிகாலனின் தங்கை மங்கம்மாவை மணப்பதின் மூலம் நம் பகைவனின் குடும்பத்துக்குள்ளேயே புகுந்து அவர் ரகசியங்களை கண்டுபிடிக்கலாம், அங்கே என்ன நடக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப நாம் திட்டமிடலாம், பகையாளி குடும்பத்தை உறவாடிக்கெடு என்ற பழமொழியை மறந்துவிடாது என்று சொன்னேன். அதற்காகவே அவன் அந்த மங்கம்மாவை மணந்தான். அங்கு நடப்பவைகளை அவ்வப்போது அறிவித்தும் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது எப்படியோ அவனை பற்றிய ரகசியம் கரிகாலனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவனை சிறைப்படுத்தி விட்டான். அதற்காக நாம் அவனை அப்படியே விட்டுவிட முடியுமா? எப்படியாவது நமது ஒற்றன் ஒருவனை அனுப்பி அவனை சந்திக்க வைத்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள வழி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாமா? சிறையில் இருக்கும் என் நண்பனை விடுவித்துக் கொண்டு வந்து நம்மோடு இணைத்துக் கொள்ள வழி தேட வேண்டாமா? அப்பொழுதுதானே நமது லட்சியம் நிறைவேறும், சோழ நாடும் நமதாகும். அதில் என்ன சந்தேகம்? அதை நிறைவேற்றும் அற்புத சக்தி விஜயபூபதிதான். அவனது துணையுடன் தான் நாம் சோழ நாட்டிற்குள் நுழைய முடியும். அதனால் தான் சொல்கிறேன், தகுதியான ஒருவனை இன்றே தேர்ந்தெடுங்கள். விஜயபூபதியோடு தொடர்பு கொண்டு அவ்வப்போது அங்கு நடப்பவைகளை அறிந்து வந்து சொல்ல ஏற்பாடு செய்யுங்கள். ஆனால் ஒன்று, என்ன? எதிரியின் கோட்டைக்குள் நுழைவது கூட பெரிதல்ல. கடுமையான காவல் நிறைந்திருக்கும் சிறைக்கூடத்திற்குள்ளேயே சென்று விஜயபூபதியை சந்திக்க வேண்டும். அத்தகைய ஆற்றல் படைத்த ஒருவனை தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை பற்றி தாங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். காற்றுக்கூட நுழைய முடியாத இடத்தில் யாரும் பார்த்துவிட முடியாதபடி புகுந்து செல்பவன் நம்மிடம் ஒருவன் இருக்கிறான்.
யார் அவன்? திருமாறன். திருமாறன். மிகவும் பொருத்தமானவன். உடனே சென்று அவனை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஆணை மன்னவா. விஜயபூபதி, என் பொருட்டு கரிகாலன் தங்கை மங்கம்மாவின் கணவனாக சோழ நாட்டிற்கு விஜயம் செய்த எனதருமை தோழனே, இன்று உனக்கு கிடைத்த சிறைவாசத்தை எனக்காக தாங்கிக் கொண்டிருக்கிறாயா? எதற்காக நீங்களே உங்களை இப்படி வருத்திக் கொள்கிறீர்கள்? இந்த அடியின் வலியும் இதனால் ஏற்படும் வடுவும் என்றென்றும் கரிகாலன் எனக்கு இழைத்த கொடுமையை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். தங்கையின் கணவன் என்பதை கூட எண்ணாமல் இங்கு கொண்டு வந்து என்னை அடைத்து வைத்திருக்கும் அவன் அதன் விளைவை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போது நீ எதற்காக வந்தாய்? அதைச் சொல். உங்களை பார்க்க வந்திருக்கிறார். யார்? உங்கள் துணைவியார். என்னை பார்க்க அவள் ஏன் வர வேண்டும்? இதுவரை இல்லாத அக்கறை இப்போது மட்டும் என்ன வந்து விட்டது? அதை நான் எப்படி கேட்க முடியும்? நீங்களே வந்து கேளுங்கள். கேட்கிறேன். ஐயோ, இது என்ன கொடுமை! இத்தகைய கொடிய செயலை யார் செய்தார்கள்? அவன் யார் என்று சொல்லுங்கள். இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விடுகிறேன். இந்த விஜய பூபதியின் உடலில் கை வைக்க எவனுக்கு துணிவிருக்கிறது? இந்த நாட்டின் மாமன்னனான அந்த கரிகால் வளவனால் கூட என்னை தொட முடியாது. பிறகு இத்தகைய கொடுமை தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இது நானே எனக்கு கொடுத்துக் கொண்ட தண்டனை. இந்த சோழ நாட்டில் எனக்கு ஏற்பட்ட கொடுமையை மறக்காமல் இருக்க எனது உடலில் அதற்கான வடுவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பிரபு, அதற்காக தங்களை தாங்களே இப்படி வருத்திக் கொள்ள வேண்டுமா? இதை பார்க்க பார்க்க என் மனம் பதறுகிறது. நிறுத்து. வெறும் பசப்பு வார்த்தைகளை பேசி என்னை ஏமாற்ற நினைக்காதே. நீ எதற்காக இங்கு வந்தாய்? முதலில் அதைச் சொல். உங்களை பார்க்க நான் வராமல் வேற யார் வருவார்கள்? எனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கிறது? அதனால் தான் என்றோ வந்துவிட்டு சென்ற நீ எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்று வந்திருக்கிறாயா? நான் இங்கு கொடுஞ்சிறையில் அகப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ அரண்மனையின் அந்த புறத்தில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் பதிபக்திக்கு அடையாளமா? இதுதான் மனைவி என்ற முறையில் நீ எனக்கு செய்ய வேண்டிய சேவையா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் நமது அந்த புறத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா?
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உங்களை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு முன்னால் மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல் நடித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர உள்ளுக்குள்ளே குமரிக் கொண்டிருக்கிறேன். அங்கு அவர்களுக்கு முன் நடிக்கிறாயா? இல்லை இங்கே இப்போது எனக்காக வருந்துவது போல் என் முன்னே நடிக்கிறாயா? இல்லை பிரபு, என்னை நம்புங்கள். நீங்கள் என்னுடன் இல்லாத அரண்மனை வாழ்க்கை இந்த சிறையை விட கொடுமையாக இருக்கிறது. இங்கு யாருமே இல்லாததா நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். அங்கு என்னை சுற்றி எல்லோரும் இருந்தும் நான் தனிமைப்பட்டு கிடக்கிறேன். தங்கள் நிலையை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறேன். இது நம் குழந்தைகள் மீது ஆணை. நீ சொல்வது உண்மையானால் என்னை விடுவிக்க ஏன் முயற்சி செய்யவில்லை? உன் அண்ணனிடம் சென்று என் கணவரை விடுவியுங்கள் என்று ஏன் கேட்கவில்லை? அப்படி நான் கேட்டான், உன் கணவரை எதற்காக சிறையில் அடைத்தேன் என்பது உனக்கு தெரியாதா என்று அவர் என்னை கேட்பாரே. அதற்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இருங்கோவேளோடு இணைந்து போர் புரிந்தாலும் அதன் பின் நீங்களும் உங்களோடு இருந்த மற்ற வேளிர்களும் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சோழருக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக மாறிவிட்டீர்கள் என்பதால் தானே அவர்களுள் ஒருவரான உங்களை எனக்கு கணவராக என் தமையனார் தேர்ந்தெடுத்தார். என்னை மணந்து இங்கு வந்த பிறகும் நீங்கள் ரகசியமாக இருங்கோவேலோடு தொடர்பு வைத்திருந்தீர்கள். அவரை சோழ சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக சோழ அரண்மனையில் இருந்து கொண்டே சதி செய்தீர்கள். அதனால் தான் என் அண்ணன் உங்களை சிறையில் அடைத்தார். அவையில் நிறுத்தி அதை பற்றி விசாரணை நடத்தினால் உங்கள் துரோகம் ஊருக்கே தெரிந்துவிடும் என்பதால் தானே எனது வேண்டுகோளை ஏற்று இந்த ரகசிய சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் இப்போது நீ சொல்வதற்கு என்ன பொருள்? இனி உன்னை விடுவிக்க வழியே இல்லை, இப்படியே கிடந்து மடிந்து போய் என்பதா? இல்லை இல்லை, ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுகிறீர்கள்? நான் ஒருத்தி இங்கே இருந்து கொண்டு அப்படி நடப்பதற்கு இடம் அளிப்பேனா? நீங்கள் பேரரசருக்கு மைத்துனரான பிறகு அவருக்கு உண்மையாக இருந்திருக்கலாமே. அதை விடுத்து ஓடி ஒளிந்து வாழும் இருங்குவேலுக்கு துணை போகிறீர்களே. அதனால்தான் அதை சுட்டிக்காட்டினேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் மன்னரின் நன்மையை நாடுபவள், அவருக்கு உண்மையாக இருப்பவள் என்ற நம்பிக்கை மன்னருக்கு இருக்கிறது. அதனால்தான் தொண்டை மண்டலத்தில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்குவதற்கு என்னை அனுப்பினார். அரச காரியங்கள் பலவற்றிலும் எனது ஆலோசனையை கேட்காமல் அவர் எதுவும் செய்ய மாட்டார். அதனால் எனது அதிகாரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னை பலி கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ இப்படியே கிட என்கிறாயா? நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை கேட்காமல் ஏதேதோ பேசுகிறீர்களே. இப்படி அவசரப்பட்டு செய்த காரியத்தால் தானே அரசரிடம் பிடிபட்டீர்கள். தன் தங்கையை மனமுடித்து தந்த பேரரசரை விட மறைந்து வாழும் நண்பன் இருங்கோவேல் தான் எனக்கு வேண்டும் என்று சென்ற தாங்கள் அதையாவது சாமர்த்தியமாக தந்திரமாக செய்தீர்களா?